தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு தமிழக பெண்களிடம் மாபெரும் எழுச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியிருப்பதை பொறுக்க முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கருணாநிதி மகள் கனிமொழி குறை கூறியிருப்பது அவரது அறியாமையை வெளிப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி தமிழ்நாட்டின் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கிட தமிழக சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்ட முன்வடிவு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு தமிழக பெண்கள் மனதில் மாபெரும் எழுச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பக்கம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விட்டதையும் இந்த புரட்சிகரமான சட்டத்தை உலக பெண்ணினமே உவந்து பாராட்டி மகிழ்வதையும் பொறுத்து கொள்ள முடியாத திமுக எம்பி கனிமொழி விரக்தியின் விளிம்பிற்கு சென்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை 110 விதியால் நிறைவேற்ற முடியாது என பேட்டியளித்து கனிமொழி தனது அறிவிலித்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்ட முன்வடிவு முதலமைச்சர் உத்தரவின்படி கடந்த 20ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பொறுப்பு வழங்கப்பட்டால் பெண்கள் தங்கள் தலையெழுத்தை மட்டுமல்லாமல் மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும் என்ற திண்ணமான நம்பிக்கையுடன் நாட்டை வழிநடத்துவதில் பெண்களுக்கு உரிய பங்கு வழங்குவதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாட்டிலேயே முன்னோடியாக திகழ்கிறார். அது மட்டுமல்ல, உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கென்று தனி ஒதுக்கீடு எதுவும் இல்லாதிருந்த நிலையில் அவர்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்டம் முந்தைய ஆட்சி காலத்தில், அதாவது 1994ஆம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்டது என்பதை கனிமொழி அறிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளில் பெண்களுக்கு தற்போதுள்ள ஒதுக்கீடு மேலும் உயர்த்தப்படுமேயானால் இன்னும் அதிக அளவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் பங்கு பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்பதுடன் அதன் வாயிலாக நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் விரைந்து வளர்ச்சி அடையும் என்ற திடமான நம்பிக்கையுடன் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் 1/3 பங்கு என பெண்களுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள பதவிகள் 50% உயர்த்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். முதலமைச்சரின் ஆணையின் அடிப்படையில்தான் இதற்கான புதிய சட்ட திருத்த சட்ட முன்வடிவு தமிழக சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் நடைபெறவும் அத்தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்று பதவியில் அமர்வதற்கும் இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன. எனவே அமல்படுத்த முடியாமல் போகுமோ என்ற அச்சம் கனிமொழிக்கு கிஞ்சிற்றும் தேவையில்லை என்றும் வெகு விரைவிலேயே இந்த சட்ட முன்வடிவு சட்டமாக்கப்படும் என்றும் இந்த சட்டத்தின்படி 2016ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் பெண்கள் பெருமளவில் பங்கேற்று வெற்றி பெற்று 50% பதவிகளில் பெண்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமர வைப்பார் என்பதை பெண்ணின விரோத சக்தியாக திகழும் கனிமொழிக்கு உறுதியுடன் தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி குறிப்பிட்டுள்ளார்.